தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் பட்டியலின இளைஞரை போலீசார் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மதன் அசோக் வழங்க கேட்கலாம். மதன் அசோக், அந்த பட்டியலினத்தவரை போலீசார் எதற்காக தாக்கினார்? அந்த போலீசார் மீது ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் கிருஷ்ணவேணி. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் பட்டியலின இளைஞர் காவல்துறையினர் சரமாரியாக தாக்கி சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மடப்புறம் கோவிலில் காவலாளி அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்ட நிலையில் தேனி மாவட்டத்தில் காவலர்கள் தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் பாண்டியராஜன். இவர் கட்சிக்காரர் ஒருவருக்கு ஆதரவாக புகார் அளித்த நிலையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கடந்த 14ஆம் தேதி காவல் நிலையத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகள் தனக்கு வேண்டும் என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் விண்ணப்பித்திருந்தார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 14/1/2025 அன்று தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் இருந்து வழக்கறிஞர் பாண்டியராஜனுக்கு சிசிடிவி காட்சிகள் வழங்கப்பட்டது. இதில் தனது கட்சிக்காரருடன் தான் சென்று புகார் அளித்ததை நிரூபிப்பதற்காக அவர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது இளைஞர் ஒருவரை போலீசார் பிடித்து இழுத்து வந்து சரமாரியாகவும் தாக்கும் காட்சி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து தகவல் நமக்கு கிடைக்கவே போது நாம் இந்த வீடியோ விவகாரம் குறித்து விசாரித்தோம். சம்பந்தப்பட்ட இளைஞர் தேவதானப்பட்டி தெற்கு தெருவை சேர்ந்தவர் சின்னசாமி என்பவரது மகன் ரமேஷ் என்பது தெரிய வந்தது. அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்து வந்தார். மேலும் கடந்த 15ஆம் தேதி அன்று போலீசார் இதுவரையிலும் எதற்காகவும் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கினார்கள் என்ற தகவல் இதுவரையிலும் இல்லை. மேலும் இவர் மீது புகார் எதுவும் வரப்பட்டதா அல்லது எதுவும் என உண்டா என கேட்டபோது வழக்கறிஞர் பதிவு செய்யப்படவில்லை எனவும் மற்றும் வழக்கு இல்லாத நிலையில் எதற்காக போலீசார் இவரை சரமாரியாக இழுத்து வந்து தாக்கினார்கள், பின் ஏன் விடுவித்தார்கள் என்பதும் தெரியவில்லை. இந்த சிசிடிவி காட்சிகள் ரமேஷ் ஒவ்வொரு காவல்துறையினர் அதிகாரிகளும் காலில் விழுந்து தன்னை விட்டு விடும்படி கெஞ்சும் போது காவல் ஆய்வாளர் அபுதல்கா உள்ளிட்ட அனைத்து காவல்துறையினரும் அவரை மாறி மாறி ஷூக்காலால் மிதித்து தாக்கியதும் மேலும் சரமாரியாக மாறி மாறி அவர் மீது தாக்குதல் நடத்தியதும் தெரிய வந்தது. சில நாட்களுக்கு முன்பு மடப்புறத்தில் காளியம்மன் கோவில் காலனி அஜித்குமார் என்ற இளைஞன் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி அதன் சுவடுகள் இன்னும் போயவில்லை. தேனி மாவட்டத்தில் இதுபோல புகார் மற்றும் வழக்கு பதிவு செய்யப்படாமல் பட்டியலில இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் காவல் நிலையத்தில் வைத்து சரமாரியாக தாக்கிய சம்பவம் மீண்டும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்று பொதுமக்கள் துன்புறுத்தும் காவல்துறை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட இளைஞரின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணவேணி. குமார், இப்போது அந்த இளைஞரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? அவர் தற்போது இளைஞர் ரமேஷ் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் அவரது உறவினர்கள் தாக்கப்பட்ட இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க பல்வேறு கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதுவரையிலும் தாக்கப்பட்ட காவல்துறையினர் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தகவலும் வெளியாகி வருகிறது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் காவல் நிலையத்தில் பட்டியலின இளைஞரை போலீசார் சரமாரியாக தாக்கியுள்ள சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன் அசோக்குமார்.